ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இங்கே இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் நம்ம வெள்ளிக்கிழமை மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி அநேகமாக வேலைக்கிழமையை கொடுத்துருந்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த லெவல்ஸ் அந்த லெவல்ஸ் எப்படி வேலை செஞ்சிருக்கு, லெவல்ஸை தாண்டி நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். தொடர்ந்து நாளைக்கு உண்டான லெவல்ஸ் அப்படின்றதையும் பார்த்துருவோம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஓப்பன் ப்ரைஸ் 24,284 அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி வழக்கமாக ரீசெண்ட் டேஸில் என்ன பண்ணுறாங்களோ அதே தான் ஓப்பன் ஹை அப்படின்றத செட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு டவுன் சைட் மூமெண்ட். எவ்வளோ தூரம் அப்படின்னா ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 70 பாயிண்ட் அப்படின்ற 78 பாயிண்ட் நம்ம வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு 75 பாயிண்ட் மூவ் பண்ணியாச்சு. மூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெக்கவரி எது வரையும் அப்படின்னா நாம் சொல்லியிருந்த அந்த ஸ்ட்ரைக் நாம் என்ன சொல்லியிருந்தோம்னா 24,250 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே இருக்கிறதே மார்க்கெட் கீழே போகதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நடுவில் கிடச்சிருச்சு. நம்ம தொடர்ந்து மேலே போகணும் அப்படின்னு சொன்ன இடம் 24,350. 350க்கு மேலே இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். 350க்கும் மேலே இல்லை, 250க்கு கீழே இல்லை. ஓப்பன் ரெண்டுத்துக்கும் நடுவில் கிடச்சிருச்சு. ஓப்பனை சஸ்டெயின் பண்ணலை, தொடர்ந்து கீழே வந்திருக்கணும். கீழே வந்தவங்க ஒரு ரெக்கவரி கொடுத்து 24,250 அந்த ஏரியாவில் ஒரு ரிஜெக்ஷன் ஆனவங்க எக்ஸாக்டாக நம்மளோட S1 அங்கே ஒரு சப்போர்ட் எடுத்தாச்சு. சப்போர்ட் எடுத்து ப்ரீவியஸ் டே ஹையில் ரிஜெக்ஷன், திரும்பியும் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ், நம்ம சொல்லியிருந்த ஸ்ட்ரைக், அதுக்கடுத்து S1 அப்படின்னு சொல்லி ப்ரீமியம் எங்கேயுமே மூவ் ஆகலை. இந்த ஒரு விஷயம் ஏன் நடந்தது அப்படின்னா, வழக்கமாக லைவ் மார்க்கெட்டில் ஆப்ஷன்ஸை பொறுத்தவரையும் எப்பவும் ஒரு போட்டியாளர் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு கால் சைடு எடுத்தீங்க அப்படின்னா காலுக்கு ஆப்போனன்ட் புட்டா ஒரு போட்டியான, அதாவது என்ன சொல்றேன்னா ஒரு ஸ்ட்ரைக். இப்போ நீங்கள் 24,000 கால் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரைக் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு இணையான ஒரு போட்டியாளர் இருப்பாங்க. ஆனால் இங்கே வெள்ளிக்கிழமை என்ன நடந்தது அப்படின்னா போட்டியாளர்களே இல்லாமல் போயிடுச்சு. ஆப்ஷன்ஸோட ப்ரீமியத்தை பொறுத்தவரையும் நான் இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி இருந்தது, ஆக்டிவ் கான்ட்ராக்ட் இந்த மாதிரி இருந்தது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதையும் சொல்லலை. ஆப்ஷன்ஸோட ப்ரீமியத்தில் எந்த ஒரு போட்டியாளரும் இல்லாமல் போயிட்டாங்க. அதனால மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு சைட்வேஸ் அப்படின்றத நான் இதுவரையும் பார்த்ததே கிடையாது. ஏன்னா ஆப்ஷன்ஸில் மீட் ஆன ஸ்ட்ரைக்கு வெறும் ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கில் தான் ஜங்ஷன் அப்படின்றது கிரியேட் ஆகிருக்கு. ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கில் தான் கால் புட் இவங்க 2 பேரும் மீட் பண்ணியிருந்திருக்காங்க. நிஃப்டியில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் பார்த்ததில்லை. மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 2 ஸ்ட்ரைக்காவது மீட்டப் ஆகிடும், ஜங்ஷன் கிரியேட் ஆகிடும். ஆனால் போட்டியாளர்களே இல்லாமல் போன பட்சத்தில் ஒரு ஸ்ட்ரைக்கோட நின்று போச்சு. இந்த ஒரு ஸ்ட்ரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வழக்கமாக 9:15க்கு தொடங்குது அப்படின்னா ஒரு செகண்ட் 2 செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் கிரியேட் ஆகிடும். ஆனால் அன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் வரையும் ஜங்ஷன் அப்படின்றதே கிரியேட் ஆகலை. ஜங்ஷனே கிரியேட் ஆகலை. ஒரு ஜங்ஷன் கிரியேட் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு போட்டியாளர்கள் அப்படின்றவங்களும் வரலை. ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் நல்ல ஒரு சைட்வேஸ் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. ஓகே, நாம் சொல்லியிருந்த லெவல்ஸ் என்ன மாதிரி ரெஸ்பாண்ட் ஆயிருக்கு, மார்க்கெட் எப்படி இந்த போட்டியாளர்கள் இல்லாமல் சைட்வேஸ்குள்ளே போயிருக்கு அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன சொல்லுது. நேற்று பார்த்தீங்க வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சைட்வேஸில் இருந்திருக்கு. ப்ரீமியம் மூவ்மெண்ட் எங்கேயுமே இல்லை. ஸோ அன்னைக்கு ஷார்ட் ஸ்ட்ராடல், ஷார்ட்ஸ் ஆங்கிள் இதை பண்ண எல்லாருமே ப்ராஃபிட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதிகம். அவங்க ஒருவேளை கேரி ஃபார்வர்டு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா மார்க்கெட் முதல் நாள் ஒரு ஜங்ஷன் தான் இருக்குது அப்படின்றனால மறுநாள் அந்த பிரேக் அவுட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ திங்கக்கிழமை ஒரு நல்ல மூமெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். நமக்கு நாளைக்கு உண்டான R2 இருக்க போகிறது 24,457. 24,384 அப்படின்றது R1 இருக்க போகுது. 24,227 அப்படின்றது S1 இருக்க போகுது. 24,142 அப்படின்றது S2 இருக்க போகுது. ஓகே, இந்த லெவல்ஸ் எனக்கும் பை செல் பண்ணக்கூடிய ரெக்கமெண்டேஷன் லெவலாக எடுக்காதீங்க. அந்த மாதிரி அந்த கண்ணோட்டத்தில் மார்க்கெட்டை பார்க்காதீங்க.
மார்க்கெட்டை எப்பவுமே யார்கிட்ட இருந்து என்ன வேணாலும் கத்துக்கோங்க. ஆனா முடிவு எடுக்கிறது நீங்களா இருக்கணும். ஓகே. இத தாண்டி 24,350 அதே ஏரியா தான் வந்துகிட்டு இருக்கு. ஓகே. வெள்ளிக்கிழமை என்ன சொல்லியிருந்தோமோ அதே ஸ்ட்ரைக் தான். 24,350க்கு மேல இருக்கணும். இல்ல அப்படின்னா 24,250க்கு கீழ இருக்கணும். இந்த 2 விஷயத்துல என்ன நடக்குது? இந்த 2 ஸ்ட்ரைக்குங்க என்ன மாதிரி ட்ரேட் ஆகுது? இந்த 2 ஸ்ட்ரைக்ல காலோட பிரைஸ் அதிகமா இருக்கா? புட்டோட பிரைஸ் அதிகமா இருக்கா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இனிஷியல். இந்த இடத்துல தான் ஒரு இக்னிஷன் கிடைக்கக்கூடிய இடமா இருக்கும் ஒரு பிரேக் அவுட்டுக்கு. இதுக்கு அடுத்து மார்க்கெட்டோட எக்ஸ்பைரி டே கண்ணோட்டத்துல பாருங்க. ஒரு ஸ்ட்ரைக் என்ன நடந்தா அந்த ஸ்ட்ரைக் ஓடிஎம்மா முடியும். அப்போ வெள்ளிக்கிழமை ஓடிஎம்மா இருந்த ஸ்ட்ரைக் இன்னைக்கு ஐடிஎம்மா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா இப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதை புரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க. அனாவசியமான இடத்துல உங்களோட என்ட்ரிகளை தவிர்க்கறதுக்கு கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.